ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஃபோன் செய்து அவரிடம் பேசினான் நவீன். சார், நான் நவீன் பேசுகிறேன். உங்களை பார்க்க வரணும். எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. வரலாமா? லொக்கேஷன் அனுப்ப முடியுமா என்றான். மறுமுனையில் பேசி கொண்டிருந்த பத்மநாபனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நவீன் கேட்டது, நம்மைத்தான் பெரும்பாலான மாணவர்களுக்கு பிடிக்காதே. இவன் யாருன்னே தெரியலையே. சும்மா கலைக்கிறானா, இல்லை அடி வாங்கியதற்கு பதிலாக வந்து தாக்கிவிட்டு போக சித்தம்மா யோசிக்கலானார். இப்படி பத்மநாபன் யோசிப்பதில் நியாயம் இருந்தது. அவர் பணியாற்றிய காலத்தில் கொஞ்சம் மாணவர்களிடம் கெடுபிடியாக இருந்தவர். அவர் தப்பு பண்ணினால் மாணவர்களை யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டார். அடி பின்னி எடுத்து விடுவார். கொஞ்சம் முன்கோபி. சரி, வர சொல்லுவோம். கல்யாண பத்திரிகை தரணுங்கிறான், பார்ப்போம் என்று சொல்லி லொக்கேஷன் அனுப்பி அன்று காத்திருந்தார். நவீன் வந்தான். வரும்போதே தன் தாயையும் உடன் அழைத்து வந்திருந்தான். கையில் பத்திரிகை கட்டு. வரவேற்று அமரச் செய்ததும் வெளியே மழை சொத சொதவென தூறிக்கொண்டிருந்தது. சார், நான் 10th படிக்கும்போது நீங்கள் எனக்கு ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் கொடுத்தீங்க. நான் கிரவுண்ட்லேருந்து கண்டெடுத்து கொடுத்த 10 ரூபாய்க்கு பரிசாக அந்த சாக்லேட் கவரை கூட பத்திரமா வச்சிருக்கேன் என்று தன் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டு பரவசமாய் பேசினான். கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வரணும்னு சொல்லி கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க என்று சொல்ல பத்மநாபன் நெகிழ்ந்தே போனார். அவர் பணியாற்றிய காலத்தில் கிரவுண்டில் கிடைக்கும் பொருளை, பணத்தை ஆஃபீஸில் ஒப்படைக்கும் நல்ல குணமுள்ள மாணவரை பாராட்ட, கௌரவிக்க அவர் அப்படி பரிசளிப்பது உண்டு. அது அவனை கவர்ந்திருக்கிறது. நம்ம யாருக்குமே பிடிக்காதே என்று அவராக கணித்துவிட்ட மாணவ சமூகத்தில் கூட நம்மிடம் பாராட்டும் ஒரு குணம் ஒருத்தருக்கு பிடித்திருக்குது என்றால் நாம் தான் தப்பாக மற்றவரை எடை போட்டிருக்கிறோம் என்று நினைத்து கொண்டார். பொண்ணு என்ன பண்ணுறா என்றார். சார், பிஜி முடிச்சிருக்கா, லவ் மேரேஜ் என்றான் தலை கவிழ்ந்தபடி. லவ் மேரேஜ் என்பதற்கு ஏன் தலை கவிழ்கிறாய்? தைரியமாக சொல்லு என்றதும், இல்லை, நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாதே, உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ என்று இழுத்தான். இதோ பார் நவீன், லவ் பண்ணிட்டு அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் வீட்டை விட்டு ஓடி போயிடுறத விட அம்மாவையே கூட்டிகிட்டு வந்து கல்யாண விஷயத்தை சொல்கிறையே, அந்த ஒன்றுக்கே உன்னை பாராட்டலாம் என்றார். இடைமறித்து நவீன் அம்மா அப்போதுதான் பேசினார். சார், லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சதும் நாங்களே பொண்ணு வீட்டில் பேசி கல்யாணத்தை பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணிட்டோம் என்றார். நல்ல கேரக்டரை நாம் தான் பிள்ளைகளிடம் உருவாக்குகிறோம். தன்னை பெருமையாக நினைத்து கொண்டவருக்கு நவீன் அம்மா நவீன் விருப்பத்துக்கு லவ் மேரேஜை அரேஞ்சு மேரேஜாக நடத்தி முன்மாதிரியாக இருந்து தன்னை விட அவர் எத்தனை உயர்ந்திருக்கிறார் நினைக்க வைத்தது. அதனால தான் அம்மா தான் பிள்ளைகளின் முதலாசிரியர் என்கிறார்களோ என்று பட்டது. அது ஒரு பொன்மாலை பொழுதாய் தோன்றியது. வானமகள் நாண விவாக பத்திரிகையை தன் ஆசான் கைகளில் தந்து விடைபெற்றான் நவீன். இந்த கதை இத்துடன் முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.